தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல சென்சிபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை எப்படி நம்ம யூஸ் பண்றது, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான என்னென்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க, உண்மைக்குமே இதோட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணா ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோட இறுதியில 900 ரூபாய் மதிப்புடைய சென்சிபிளோட 1 மந்த் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம ஃப்ரீயா அக்சஸ் பண்ற ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு என்கரேஜபிளா இருக்கும். உங்களோட புரோக்கர் ஐடியை வச்சு சென்சிபிள்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். தட் மீன்ஸ் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். மேல ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஐடி வந்து ஷோ ஆகும், உங்களோட நேம் வந்து ஷார்ட்கட்டில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம், நீங்கள் என்ன ப்ரோக்கர் வச்சு லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரோக்கரோட ஐடி ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம், நீங்கள் என்ன ப்ரோக்கரை வச்சு லாகின் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரீமியம் பிளான் இல்லைனா ப்ரோ பிளான், லைட் பிளான் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ பிளான் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோ பிளானில் என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஃப்ரீ பிளானை கம்பேர் பண்ணும்போது உண்மைக்குமே ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மை ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரேடிங்கில் என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன், அதாவது பை ஆர்டர், செல் ஆர்டர், பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன ஆர்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு P&L, அதாவது இப்போ நீங்கள் இன்னைக்கு ஏதாவது ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஷாப் லைக் ஏதாவது எடிட் பண்ணி நான் இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. பட் சென்சிபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 330க்கு மேலே தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே ரைட் சைடில் உள்ள இந்த ஆப்ஷன். அதுக்கடுத்து ஹெல்ப் FAQ, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்து சென்சிபிள் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த FAQல போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சப்போர்ட், அவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அகைன் வந்து நான் ஹோம் பேஜுக்கே வந்துடுறேன். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் போட்டு உங்களோட நேம் வந்து ஷோ ஆகும். இங்கே ஈஸி வே டு ட்ரேட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகுறீங்க, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈஸி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது USD INR. ஓகேங்களா? ஸோ இது மூணுலேயுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈஸி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து அப்போ மேலே போகும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை நியூட்ரலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை டவுனில் போகும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து டவுனில் தான் போகும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் அவங்களே வந்து ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆவரேஜ் மூவ், அதாவது கொஞ்சம் டவுனாக போணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேடை எடுங்க. கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக டவுன் போகுது, பிக் மூவாக போகுது, டவுனில் போகுது அப்படின்னா இந்த ட்ரேட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் மூவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 3529 ரூபாய் கிடைக்கும். மேக்ஸிமம் லாஸ் இந்த ட்ரேடு நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் 1471 ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? பிக் மூவ் ஆச்சு அப்படின்னா, பிக் டவுன் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2420 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதோட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா மேலே அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க என்ன சஜஷன் பண்ணுறாங்கன்னா 42,400 வந்து புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ண சொல்லியிருக்காங்க, 42,600 வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு டவுன் மூவ்ல போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3529 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராபபிலிட்டி வந்து 36% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், தட் மீன்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ண தெரியும். ஸோ இப்போ வந்து நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகுது, இல்லைனா வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நிஃப்டியில் போயிட்டு நிஃப்டி வந்து நான் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கிளிக் பண்ணி ஸோ அதில் அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வந்து சஜஷன் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? புரோக்கர் ஐடியா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து ட்ரேட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆர்டர் வந்து பஞ்ச் ஆயிரும். அதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் தெரியுது, பட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ண தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஈஸி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி விசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே போல தான், பட் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 15-20 ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராடில், லாங் ஸ்ட்ராடில், லாங் ஸ்ட்ராங்கிள், இந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை, கால் பியர் ஸ்ப்ரெட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி விசார்டுக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் வந்து 42,800க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. கோ அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு சஜஷன் பண்ணுது. என்ன பண்ணலாம், பியர் கால் ஸ்ப்ரெட் எடுக்கலாம், பியர் கால் ஸ்ப்ரெட், கால் ஸ்ப்ரெட், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நமக்கு சஜஷன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து உங்களுக்கு 29,000 தேவைப்படும், ப்ராஃபிட் வந்து 1000 ரூபாய் வரும். இது வந்து 27,000 உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வந்து ப்ராஃபிட் வந்து 828 ரூபாய் வரும். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே கர்சரை கிளிக் பண்ணி இந்த ட்ரேடுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனையுமே இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 42,800 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ண சொல்லியிருக்காங்க, 43,100 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 1030 ரூபாய், மேக்ஸிமம் லாஸ் வந்து இன்கேஸ் அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா 6,470 ரூபாய் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட். ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான சான்ஸ் வந்து 73% இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்தே வந்து நீங்கள் ட்ரேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட புரோக்கர் டெர்மினல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈஸிவே டு ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ்க்கான முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி விசார்ட் அப்படிங்கிறது நீங்கள் அதில் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டீங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரியுது, நான் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி விசார்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ மூணாவது ஆப்ஷன், இப்போ நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வந்து உங்களுக்கு நல்லா நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஓனாவே நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்து யூஸ் ஆகும். ஓகே. இப்போ ஸ்ட்ராட்டஜி பில்டரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பில்ட் ஏ நியூ கஸ்டம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க நிஃப்டியில் ட்ரேட் பண்றீங்களா ஒரு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்றீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 42,624 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து 42,700 செலக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ நான் இது ரெண்டையுமே வந்து செல் பண்றேன். செல் பண்ண அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்ன, ஷார்ட் ஸ்ட்ராடில். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்க என்னன்னு பண்ணலாம். இதை வந்து இப்போ நீங்க அயன் ஃபிளேயா மாற்றணும் அப்படின்னா ஸோ 42,700 வந்து நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். அகைன் போயிட்டு 43,000 நான் பை பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து போயிட்டு 42,200 பை பண்ண அப்படின்னா இது வந்து அயன் ஃபிளேயா மாறிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஓனா வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஓனாவே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ட்ரேட் வித்தவுட் ரியல் மணி அப்படின்னு இருக்கும். இது வந்து விர்ச்சுவல் ட்ரேட். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து விர்ச்சுவலாக ரன் ஆகும். அதாவது ஒரிஜினல் மார்க்கெட்டில் வந்து உங்களோட ஃபேக் மணியை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் டெய்லி. ஸோ ஒரு பேப்பர் ட்ரேடிங் போல் வந்து இந்த விர்ச்சுவல் ட்ரேட். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ விர்ச்சுவல் ட்ரேட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில ட்ரேட் வந்து நான் இங்கே விர்ச்சுவலாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஏதாவது நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி மார்க்கெட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ லேர்ன் ஆப்ஷன் ட்ரேடிங் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ரிலேட்டடான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அது ஹிந்திலையும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே டாப் ஆஃப் த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போயிடலாம். ஸ்ட்ராட்டஜி விசார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. ஈஸி ஆப்ஷன் அப்படிங்கிறது பிகினர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது பிகினர்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தெரியும், நான் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராட்டஜி விசார்ட். உங்களுக்கு நல்லாவே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தெரியும், நானாக ஓனாவே வந்து நான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். விர்ச்சுவல் ட்ரேட் பற்றியும் சொல்லிட்டேன், லேர்ன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றியும் சொல்லிட்டேன். இதில் போயிட்டு நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வாட்ஸ்அப் அண்ட் அலர்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஃப்ரீ தான். ஃப்ரீ வெர்ஷன்லையும் இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி வந்து 42,630 வந்து ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 42,700 வந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அலர்ட் வேணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு 42,700 அப்படின்னு சொல்லிட்டு அபோ. ஓகேங்களா. ஸோ 42,700
700க்கு மேலே போச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ எனக்கு ஒரு அலர்ட் கொடு அப்படின்னு சொல்லி நான் அலர்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் வந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டாக்குக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கெலாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர்சனலாக இது வந்து நான் தினமுமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எப்போயாவது மானிட்டர் முன்னாடி இல்லாத போது இந்த மாதிரி அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வெளியில் போகிறதா போயிடுவேன். ஸோ ஒன்ஸ் அலர்ட் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன்ஸ் வந்து ரோல் ஓவர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை டார்கெட் புக் பண்ணுறது, அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேலே உள்ள இந்த ட்ரேட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின். இப்போ நம்ம என்எஸ்சியில் போயிட்டு நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சிபுல்லே நம்ம ஆப்ஷன் செயின் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒன்று அடிஷ்னலாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐவி, எல்டிபி, ஸ்ட்ரைக் இது எல்லாமே நார்மலாக இருக்கும். ஓஏ வந்து கொடுத்துருக்காங்க லேக்ஸில். ஓஏ சேஞ்ச் இது எல்லாமே வந்து என்எஸ்சி வெப்சைட்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா, தீட்டா, வேகா, காமாலாம் இவங்க அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரவுண்ட் கலர் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி, ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ஆர்டர் போடும்போது அங்கே ₹1 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ₹2, ₹3 போய் பை ஆகும். அதாவது ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஆப்ஷன் செயின் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால், இந்த க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே புட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு நான் பேங்க் நிஃப்டிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து கிட்டத்தட்ட 42,800 கால் வந்து அதிகமாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போனா அதிக பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து 42,800க்கு மேலே போகாது அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி கூட உங்களுக்கு டெடிகேட்டடாக வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி மட்டும் நான் தனியாக வந்து நான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஓஏ, அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மல்டி ஸ்ட்ரைக் ஓஏ வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓஏ வந்து எங்கே ஸ்ட்ரைக்காக இது பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் லேர்ன் பண்ண இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து டெய்லி எஃப்ஏ அண்ட் டிஐ டேட்டா இதே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏ வந்து கிட்டத்தட்ட வந்து 2,621 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து வெறும் 774 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ எஃப்ஏ டெய்லி செல் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் டேட்டா, ஸ்க்ரீனரு, டெக்னிக்கல் சிக்னல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டா. ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட டேட்டா ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நான் SBIN அப்படின்னா கிளிக் பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் உடைய எல்லா டேட்டாவும் இங்கே வந்துடும். டெக்னிக்கல் டேட்டா, அதோட வந்து ஆப்ஷன் சார்ட்டு, எதுவும் ரீசெண்டாக ஈவெண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வரும். நீங்கள் இதை வந்து ஸ்ட்ராட்டஜி விசார்டுக்குள்ளே போயிட்டு இதை பற்றி ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலேட்டடாக நீங்கள் எதுவும் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதுனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான யூஸ் அது மோஸ்ட்லி வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. நானும் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதில் நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ ஸ்க்ரீனரை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே இந்த ஹீட் மேப்பு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது அந்தளவு யூஸ்ஃபுல்லாக ஆகாது. அடுத்து டெக்னிக்கல் சிக்னல்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் என்னென்ன எதுவும் டெக்னிக்கல் எதுவும் பிரேக் அவுட் ஆகிருந்தது அப்படின்னா அது இங்கே இண்டிமேட் பண்ணும். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து நம்ம ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இப்போ வந்து 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஏபிபி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2.1% வந்து அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து அது மேலே போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி ஹவர்லி கேண்டில், வீக்லி கேண்டில் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ப்ரைஸ் கால்குலேட்டர், ஐவி சார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னைக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, இல்லை நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஏதாவது வந்து ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ 9ஆம் தேதி டாடா டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து வருது. இப்போ இது இண்டெக்ஸ் ரிலேட்டடாக குளோபல் ஈவெண்ட்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட், எப்படி நம்ம வந்து புரோக்கர் டெர்மினலில் வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக் ஆட் பண்ணி வைப்போமோ அதே போல் இங்கே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் உங்களோட புரோக்கர் டெர்மினலில் ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை ரன் ஆகிட்டு இருக்கு பொசிஷன்ஸ் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க் நிஃப்டி ரிலேட்டடாக நிறைய ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 7,900 ப்ராஃபிட் வந்து
வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரதுக்கு 21,000 வரையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது. ஸோ அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது உங்களோட ப்ரோக்கர் டெர்மில் ஏதாவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே, அதாவது சென்சிபுல்லே நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து டெய்லி மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இந்த டெய்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நாளைக்கு நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும், எந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சென்சிபுல்லோட ஃபவுண்டர் அந்த 𝐓𝐵𝐸𝐻் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் அது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா காலையில் நீங்கள் ஒரு 7 o'clock 8 o'clock இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கலாம், அது நீங்கள் இதை படிக்கிறா இருந்தாலும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒர்த்தபுளாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக உங்களோட ப்ரோக்கர் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்கன்னா 7 days வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 1 month இதோட ப்ரீமியம், இதோட ப்ரோ வெர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்குன்னு டெடிகேட்டடான லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் 1, அப்ஸ்டாக், 𝐻𝑒𝐸 இது 3க்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரோக்கர் லாகின் பண்ணீங்க அப்படின்னா 1 monthக்கான இதோட ப்ரோ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, 1 month யூஸ் பண்ணி பாருங்க. 1 month யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மைக்குமே ஒர்த்தா பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.